நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவை என்ற கலந்துரையாடல். சிறப்பான நேரத்திலே ஒரு சிறப்பான முன்னெடுப்பு செய்திருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு குறிப்பாக நண்பர் கருணாகரன் அவர்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இன்று இந்த மூடநம்பிக்கை சட்டம் சம்பந்தமா நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கடந்த 5 ஆண்டுகளாக இது குறித்து நம்ம பல கருத்தரங்கங்கள், விவாதங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அது சட்டப்பேரவையில ஒரு விஷயமா வந்திருக்கிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உண்மையிலேயே வரவேற்கிறது. ஓகே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அதை வரவேற்கிறது. உண்மையிலே இன்னைக்கு அவங்க நிறைய சார் பேராசிரியர் முருகன் சார் நிறைய விஷயங்களை நம்மிடத்துல அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. நம்ம அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட், மூட நம்பிக்கை சட்டம் ஏன் தேவை என்பதை பற்றி என்னோட கருத்துக்களை இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த மூட நம்பிக்கை சட்டம் தேவைப்படுவதற்கான பல காரணங்கள் உள்ளது. குறிப்பா மூட நம்பிக்கையினால மக்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் நடந்துட்டு பல சமூக குற்றங்களுக்கு காரணமா இருக்கு. குறிப்பாக இந்த பில்லி சூனியம், தன்னைத்தானே மாற்றிக்கிறது, அதாவது தங்கம் கிடைக்குது, வைரம் கிடைக்குது, வேட்டை போறத தன்னைத்தானே மாய்ச்சிக்கிற ஒரு விஷயம், மோசடி போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு மக்களுக்கு ஆளாகிறாங்க. சில சமயங்கள்ல உயிரிழப்புகள் நடக்குது. இந்த மூடநம்பிக்கை சட்டங்கள் மூலமாக இது போன்ற நடைமுறைகள் தடுக்கப்பட்டு மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும், அறிவியல் மனப்பான்மை வளர்க்க முடியும் என்பதை நாம நம்புறோம். குறிப்பா மக்களின் பாதுகாப்பு, இந்த மூடநம்பிக்கை சட்டம் வந்துச்சுன்னா, எதிர்ப்பு சட்டம் வந்துச்சுன்னா மக்களிடத்துல பாதுகாப்பு ஏற்படும். பாதுகாப்பு சம்பந்தமான பல விஷயங்கள் ஏற்படும். சமூகத்துல ஒரு சமூக ஒழுக்க விஷயங்கள், அதாவது மூடநம்பிக்கைகள் சமூகத்தில் ஒழுங்கினமான பல சூழ்நிலை உருவாக்குறது. அது மக்களிடத்துல குறிப்பா பயம், பிளவு, வெறுப்பை உருவாக்குற ஒரு விஷயத்தை இந்த மூடநம்பிக்கை கொண்டு வர்றது. மூடநம்பிக்கை சட்டங்கள் மூலமாக சமூகத்தில் ஒழுக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்ட முடியும் என்பது ஒரு விஷயம். அதே போல விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் மனப்பான்மை இதன் மூலமா மூடநம்பிக்கை எதிர்ப்பு சட்டம் வந்துச்சுன்னா வரும். மூடநம்பிக்கை சட்டங்கள் மூலமாக மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவியல் மனப்பான்மை வளர்க்க முடியும். மூடநம்பிக்கையை எதிர்க்கவும் உண்மையான அறிவை மக்களிடம் கொண்டு செல்லவும் இந்த சட்டம் ஒரு கருவியாக பயன்படும் என்பது ஒரு விஷயம். அதே போல சமூக குற்றங்களை தடுக்கப்படும். இன்னைக்கு சமூக குற்றங்களாக இன்னைக்கு பல விஷயங்கள் அதாவது சூனியம் செய்யறோம், நரபலி கொடுக்கறது, பல பாவம் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவது, இதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்று தெரிந்தும், அதாவது அதனால நேரடியா எதுவும் வராதுன்றத நமக்கு எல்லாருக்கும் ஒரு வெட்ட வெளிச்சமான தெரிஞ்ச உண்மை. ஆனாலும் அதன் மூலமா இன்னைக்கு பெற்ற தாய் தந்தையே தன்னுடைய குழந்தைகளை மூட நம்பிக்கை ஆளாக்கி கொண்டுகிற ஒரு விஷயம் பேராசிரியர்களே இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதைதான் நம்ம பேராசிரியர் விளக்கி சொன்னாரு, அந்த டிரைவர் கதை. உண்மையிலேயே அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது. அதே போல இன்னைக்கு குறிப்பா இந்தியா ஒரு மூடநம்பிக்கைகள் அதிகமா இருக்கிற ஒரு நாடு. பல மாநிலங்கள்ல மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வந்திருக்கிறது. அது அந்த அடிப்படையில இன்னைக்கு நமக்கு இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மூலமாக நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த மூடநம்பிக்கை தடை சட்டத்தை கொண்டுவதற்கான அடிக்கோடி இப்போது காணப்பட்டிருக்கிறது. இதை ஆதரித்து நிறைய அமைப்புகளும் இதை வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாம் அது ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இதுல நிறைய கருத்துக்கள் நேரம் இன்மையின் காரணமா நம்மளால விளக்கி சொல்ல முடியல. இதுக்கான ஒரு விரிவான கூட்டம் கூட இன்னொரு நாள் நம்ம நடத்தலாம். இன்னும் 2 பேர் பேச இருக்கிறார்கள். எனவே இந்த மூட நம்பிக்கை தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முன்முனைப்போடு கொண்டு செல்வோம். ஒரு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவா பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கருணா, நான் முடிச்சுட்டேன்பா. கேள்வியில ஏன்னா வரும்போது நான் இன்னும் விளக்கம்.
சரி, கலந்துரையாடல் தான். அதனால இன்டராக்ட் நடுவில் ஏதாவது வர்றப்ப இன்டராக்ட். கண்டிப்பா கண்டிப்பா. குமரேசனோட நீங்க பேசு. அதுல என்னோட கேள்வியும் வச்சிடறேன் தொடர், அப்படியே அதையும் பேசுறீங்க. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டை நம்ம வந்து மற்ற மாநிலங்களை வேறுபடுத்தி பார்ப்பது சமூக நீதியில மிக முக்கியமான மாநிலமா பாக்குறோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்படி இருக்கிற நம்ம மாநிலத்துல கண்டிப்பா மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் சார்ந்து ஒரு உரையாடல் நகர சட்டமன்றத்தில் வர்றபோது அதை ரொம்ப ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டு அதை பத்தி தான் உரையாடல் நடந்திருக்கணும். ஏன் வந்து அதை தவிர்க்கிற மாதிரியான ஒரு சூழல், தவிர்க்கிற மாதிரி சொல்ல முடியாது, அதை கடந்து போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தோணாலும் இல்ல ஜெனரலா நம்ம உரையாடல தொடர். உங்க ஆடியோ கேட்கல. இல்ல இது இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல சேதுராமன். ஆமா ஆமா, நாம பேசிக்கிறோம், நீங்களும் பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல சேதுராமன் கேட்டா நீங்க அவர்கிட்ட கேட்க. நீங்க பேசுறப்ப இதையும் சேர்த்தே பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை. சரி சரி. கருணாகரன் சொன்னது போல இந்த தலைப்புல நாம பேசுறதுக்கான ஒரு சூழலே சட்டப்பேரவையில் இது ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டது. அதற்கு அமைச்சர் கூறிய பதிலும் அந்த பதிலை நியாயப்படுத்தி பேரவை தலைவர் கூறிய கருத்தும் தான் மையம். அதனால ஆகவேதான் உடனடியா பாத்தீங்கன்னா நானே எதிர்பார்க்கல, விகடன்ல இருந்து இது பற்றி ஒரு கட்டுரை தர முடியுமான்னு உடனே, ஏன்னா அவங்க ஒரு உடனடியா பேசக்கூடிய விஷயமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவலா படிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னு கூட அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி அதை எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. இதுல வந்து இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த அறிவியல் பற்றி கடவுள் நம்பிக்கை பற்றி பேசுகிறப்போ அதுவும் வளர்ச்சிகளுக்கு இந்த நவீன இதுக்கு அது தடையா இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா மூட நம்பிக்கை அப்படி இல்லை. அது நிச்சயமா பல தளங்கள்ல அது வளர்ச்சியை தடுக்கிறது, தனி மனித வளர்ச்சியை தடுக்கிறது, ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியை கூட அது தடுக்கிறதுங்கிறத பாக்குறோம். இந்த ரெண்டையும் அது செய்யுது. எனவே அரசுக்கு அதை சரிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறதுங்கிற புரிதல் இருந்திருந்தா அமைச்சர் அப்படி பதில் சொல்லிக்க மாட்டாருங்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். இதுல ஒரு விதமான ஒரு சமரசம் கூட அதுல இருக்கலாம். ஏன்னா இப்ப பல பேர் இதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சமூகத்துல ஏராளமான பேருக்கு பல விதமான மூட நம்பிக்கைகள் இருக்கு. அதுல போய் தலையிட்டோம்னா, அது இந்த நேரத்துல தலையிட்டோம்னா அதவே கூட ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கணக்குகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட சில சொல்றாருல, அவங்களோட நம்பிக்கையில போய் நம்ம தலையிட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. நான் அதான் இந்த கட்ட அப்படி தலையிடணுமான்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சதி கொடுமை தடை சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்திருக்க முடியாது. சுதந்திர இந்தியாவில கூட இது நம்ம பாக்குறோம், வரதட்சணைங்கிறது நீ சர்வசாதாரணமா இருக்குன்னாலும் கூட பகிரங்கமா அது பேசப்படுறது இல்லை. அப்படி பகிரங்கமா பேசப்பட்ட காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது வரதட்சணை தடை சட்டம். அது இன்னும் வலுவா செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யறதுங்கிறது தான் அடுத்த கேள்வியா வருகிறது. இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டு போகலாம். மூட நம்பிக்கையினால மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அல்லது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனசு புண்பற்றும், அதை தடுத்தா புண்பற்றும்லாம் யோசிச்சுட்டு இருந்தா பல மாறுபட்ட மாற்றத்திற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அப்படியே சமூகம் பின்தங்கிய நிலைமையில இருக்குங்கிற அந்த நிலைமை இருக்கு. இதுல இப்படி கூட யோசிக்கலாம். இப்போ மூட நம்பிக்கை எதிர்ப்பு, மூட நம்பிக்கை தடை சட்டம் வருகிற போது ஏற்கனவே கர்நாடகத்துல கொண்டு வந்துட்டாங்க, மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் என்ன இருக்கு, அந்த சட்ட இதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு மேலோட்டமா தெரிஞ்ச அளவுல சில குறிப்பிட்ட சில பழக்க வழக்கங்களுக்கு தான் நாங்க தடைங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்ப கேரள அரசு அறிவிச்சிருக்கு, நாங்க வந்து இங்கேயும் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கான பரிசீலனை நடத்திட்டு இருக்கு அப்படின்றது. ஆனா எதுவா இருந்தாலும் இது பற்றி ஒரு விரிந்த விவாதம் நடத்தப்படுகிறதா, இதுக்குள்ள எதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப உதாரணமா இப்ப கர்நாடகத்திலோ மகாராஷ்டிராலோ இருக்கிற இதுல இந்த ஜாதகம் பாக்குறத பத்திலாம் அதுல சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல. கடவுள் கும்பிடலாமா வேண்டாமா நீ சொல்ல வேண்டாம், அதுக்கு தடையெல்லாம் நீ போட வேண்டாம். ஆனா
எத்தனையோ பெண்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம்ங்கிற விஷயத்த சொல்லி இன்னைக்கும் பல முதிர்கண்ணிகளை பார்க்க முடிகிறது. எப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க. இன்னும் பல சடங்குகள் பெண்களுக்கு மட்டுமே குறி வச்சு வந்துட்டு இருக்கிற போது இந்த ஜாதகம்ங்கிறது அதுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படியே ஒரு மருத்துவமனையில பாக்குறேங்க, ஒரு முக்கியமான பெரிய மருத்துவமனை அது. அங்க பாத்தீங்கன்னா இது கார்டியாலஜி, நியூராலஜின்னு வரிசையா ஒன்னா காமிச்சிட்டே வர்றாங்க. ஏன்னா அந்த திறப்பு விழாப்ப தலைமை மருத்துவரே எங்களை ஒரு அரைக்க பத்திரிகையாளர் அழைச்சிட்டு போனார். ஒரு இடத்துல அஸ்ட்ராலஜின்னு இது போட்டதை பார்த்து நான் மிரண்டு போய் நின்னுது. இது என்னங்க இப்படி ஒரு துறையான்னு கேட்ட போது, இல்ல அது உள்ள ஒரு அதுல ஒரு சோதனைக்கான அத்தனை அம்சங்களோடையும் கூட அமைப்புட உட்கார்ந்து இருக்கிறார். என்ன இல்ல சில பேர் ஆப்ரேஷனுக்கு தேதியை முடிவு பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நல்ல நேரம் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டு வர வேண்டாமான்னு இங்கேயே ஏற்பாடு பண்ணிக்கிறோம் நாங்க. அப்படின்னா அவர் சொல்ற டைமும் நீங்க பிக்ஸ் பண்ற டைமும் வேற வேறையா இருந்தா என்ன பண்றது? அது சிக்கலாயிடாதா, நோயாளியை பாதிச்சிடாதான்னு கேட்ட போது அவரு திணறினாரு. அப்புறம் உடன் வந்த பத்திரிகையாளர்கள் போதுமப்பா விடுப்பான்னு சொல்லி என்னை தடுத்தாங்க. அதோட அது போச்சு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிற போது அதை பற்றிய ஒரு விஷயம் சேர்க்கப்படுமா? இப்ப சேர்க்கணும் அப்படின்னு கூட நம்ம வாதிக்க வேண்டாம். ஆனா இது குறித்து அரசுகள் உட்கார்ந்து பேசணும். சம்பந்தப்பட்டவர்கள், இதில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாரையும் அழைச்சு அப்ப அதுல கூட்டி கழிச்சு வடிகட்டி அனைவரும் ஏற்கத்தக்க ஒரு மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டத்தை, தடுப்பு சட்டத்தை கொண்டு வர முடியும்னு கருதுறேன். அது இன்னொன்னு, இந்த மூட நம்பிக்கைன்னு பாக்குறப்ப இதுல குறிப்பா இன்னொரு ரிச்சுவலைசேஷன், சடங்கு மயமாக்குதல் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான மூட நம்பிக்கை தான். குறிப்பிட்ட செயலை எல்லாருமா சேர்ந்து செய்யுங்க, அது அதிர்வை ஏற்படுத்தும், அதனால மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு. இப்ப நம்ம கோவிட் காலத்துல பார்த்தோம்ல, கைதட்ட சொன்னதுங்கிறதுல அதுல ஒரு அந்த ரிச்சுவலைசேஷன் டாக்டிஸ் இருக்குல்ல. அதுல அது அத்தனை மக்களை அப்படி திரட்டுகிற போது அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிற அந்த கேள்வி வருகிறது இல்ல. ஆனா அனுபவம் மருத்துவத்தையும் தடுப்பு மருந்தையும் தான் நாடணுங்கிறத கருத்து கொடுத்துருச்சு, கட்டாயத்தையும் ஏற்படுத்தி, அது வேற. ஆனா அப்படி அது ஒரு சடங்கு மயமாக்குறதுல இருக்கிற ஒரு சமூக ஒட்டுமொத்த சமூகத்தை இப்படி ஆக்குகிற, வெறும் கைதட்டுகிறவர்களாக மாற்றுகிற அது ஒரு முக்கிய பாதகமான விளைவு இல்லையா? அதை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டியது. பட் அதெல்லாம் சட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். சடங்கு மயமாக்க கூடாதுன்னா சட்ட விதி கொண்டு வர முடியாது, அதை விமர்சிக்கத்தான் முடியும். அந்த விமர்சனங்களுக்கு தடை இல்லாம சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இங்க பார்த்தோம், முந்தின உரையில கூட அது சொன்னாங்க, எப்படி தேவைப்பட்டா அவங்க கடவுள் நம்பிக்கை அவங்களே கையில் எடுத்துக்குவாங்க முதலாளித்துவத்தில் அப்படின்னு. இங்கேயே நம்ம பார்க்கணும், அம்பானி மகன் இப்போ ஒரு நீண்ட யாத்திரை போயிட்டு வந்தார்ல, புனித யாத்திரை போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பக்கம். மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல வடிவங்களை நடக்கிறது. அந்த கட்டுரைகள்லயே சுருக்கமான விஷயத்தை தான் இங்க சொல்ல முடியும். அவளுக்கு கொஞ்சம் விரிவான கட்டுரை. அது குறிப்பா நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு, பெண்கள் இன்னைக்கும் கிராம பகுதிகளில் பேய் பிடித்திருக்கிறதுன்னு சொல்லி தாக்கப்படுகிற பெண்கள் அந்த விளார வச்சு அடிக்கிறாங்க. ஏன் அது ஆண்களை பேய் பிடிக்கிறது இல்லை? ஏன் பணக்கார வீட்டு பெண்களை பேய் பிடிக்கிறது இல்லை? மேல் சாதி வீட்டு பெண்களை ஏன் பேய் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வா இருக்கு. அப்ப அந்த மக்களை அதுல இருந்து விடுவிக்க வேண்டும். அவங்களை திட்டிட்டு போயிடலாம், என்ன அவ்வளவு முட்டாத்தனமா செய்றீங்களேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது இல்ல, அதுல அந்த பேயிட்டு இருந்து அவங்கள விடுவிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற அந்த அந்த அக்கறையோடையும் அவர்களுக்கு மீதான அந்த அனுதாபத்தோடையும் நம்ம அதை அணுக வேண்டியது. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுவர்கள், குழந்தைகள் பலியிடப்பது. அண்மையில கூட அப்படி ஒரு செய்தி வந்தது, தமிழ்நாட்டுல தான். அப்புறம் கர்நாடகாலத்துல இருந்து ஒரு செய்தி வந்தது, இன்னொரு மாநில இது நினைவுல, அதுல வயல்ல வச்சு குழந்தைகள் பலியிடப்பட்டிருந்த விஷயம். அது சொந்த கோவதாபத்துக்காக நடந்த கொலைகள் அல்ல, ஏதோ அந்த அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லது பல மடங்காக மாற்றுவதற்கு அப்படி ஒரு பலியிடணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற. அதனால என்ன வேணா திருட்டுத்தனமா அந்த குழந்தைய கொண்டு வர்றது அல்லது ஏமாத்தி கூட்டிட்டு வர்றது இப்பெல்லாம் நடக்குது. நாடு முழுக்க காணாமல் போகிற குழந்தைகளில் 36% கண்டுபிடிக்கப்படாமலே போயிடுது அப்படின்னு ஒரு
இந்த என்சிஆர்பி அறிக்கையை தெரிவிக்கிறது. அதுல எத்தனை சதவீதம் பேர் இந்த இந்த நோக்கத்திற்காக கடத்தப்பட்டவர்? இன்னைக்கும் பார்க்கிறோம், பல குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. பெண்கள் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் வயதான ஆண்களுக்கு கட்டி வைக்கப்படுகிறார்கள். அதுல அந்த குடும்பத்துடைய பெற்றோர் பெரியவர்கள் எல்லாமே அதுல சம்பந்தப்பட்டுக்கிறாங்க. அந்த குழந்தையை கிட்டத்தட்ட கடத்திட்டு போய் தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதன் பின்னாடி என்னன்னு போய் பார்த்தா அந்த மூத்த ஆம்பளைக்கு ஜாதகப்படி ஒரு இளம் பெண்ணை கட்டி வச்சா அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கெடுதி நீங்கி போயிடும் அப்படின்னு இந்த பெண்ணை மட்டும் அந்த கெடுதி தொட்டுக்கொள்ளும். சின்ன வயசுலயே பருவம் கூட எட்டாத அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிற அந்த குடும்பம் எல்லாம் இருக்கு. ஏன்னா இது எங்கேயோ நடக்குதுன்னு இல்லை, இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது பல வடிவங்கள்ல. வயதை மறைச்சு 18 வயது ஆகாத பெண்களை நகரத்திலே பார்க்கிறோம். 17 வயது 16 வயது ஆயிருக்கும் திருமணத்தை முடிச்சுட்டு, ஆனா சான்றிதழ்ல 18 வயதுன்னு அதுதான். அந்த மாதிரிலாம் போலி சான்றிதழ் ஈஸியா கிடைக்குமே. அந்த மாதிரிலாம் சேர்ந்த அந்த பொண்ணோடைய எதிர்காலத்தையும் கனவையும் கொள்றோம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த சூழல்ல இதை புரிந்து கொண்டு அந்த மூட நம்பிக்கை தடை சட்டம் என்பதை கொண்டு வர வேண்டும். இதுல ஒரு கூடுதலான ஒரு திங்கிங் அதை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப எப்படி இந்த மக்களோடு நாம் உரையாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒதுக்குகிறவர்களாக. அப்படியே எங்களை மூடர்கள்னு சொல்றியா, அப்ப நீயே அறிவை நீயே வச்சுக்க, எங்களுக்கு எதுக்கு நாங்க சொல்லி ஒதுங்க கூடாது. அப்போ இந்த மூட நம்பிக்கைங்கிற சொல்ல கூட நம்ம இன்னும் சரியாக்கணுமோன்னு நினைக்கிறேன். சூப்பர்ஸ்டிஷன்ங்கிற ஆங்கில சொல்லுக்கு மூட நம்பிக்கை அப்படிங்கிற தமிழ் சொல் பொருத்தமற்றதுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ஆனா உடனடியா இப்ப நம்ம மாற்று சொல்ல இப்ப பயன்படுத்த முடியாது. அது பற்றி இன்னும் சரியான சொல்லாடலையும் கூட நம்ம உருவாக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பாருங்க. நன்றி தொடர். நீங்க பல தண்ணி குடிங்க. நான் மோசஸ் பிரபுட்ட பேசிட்டேன். மோசஸ் தொடர். மோசஸ் நீங்க பேச. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தகவலா பதிவு பண்றேன். இந்த நிகழ்வு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒண்ணு, அவருடைய கட்டுரை மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்ற ஒரு கட்டுரை வந்ததுக்கு அப்புறம் தான் அது சார்ந்து உரையாடலை தொடர்ச்சியா அறிவியல் இயக்கத்துல பேசிட்டே இருந்துச்சு. அவர் பேசிட்டாரு, நீங்க பேசலாம். மோசஸ் நீங்க பேசலாம். மோசஸ் ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல இருக்கு. பேசுங்க மோசஸ். இப்ப கேக்குதா? ஓகே. கேக்குது. ஓகே, நன்றி. ஃபர்ஸ்ட் கருத்துரை நிகழ்த்திய முருகன் சார் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் குறித்து பேசிய சேதுராமன் மற்றும் தல குமரேசன் அவர்களுக்கும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இப்ப நானும் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்ப எழுதின கட்டுரையை ஒட்டி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். முழுக்க மார்க்சிஸ்ட் எழுதின கட்டுரையை ஒட்டி முருகன் சாரும், விகடன்ல குமரேசன் கட்டுரையை ஒட்டி மூடநம்பிக்கை ஒழிப்பு சம்பந்தமா குமரேசன் அவர்களும், இப்போ நான் தீக்கதிரில் எழுதுற கட்டுரையை ஒட்டியும் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். இப்போ இந்த சட்டத்தினுடைய தேவை என்ன, இந்த விவாதம் ஏன் இப்போ நடக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன முதல்ல ஒரு சின்ன திருப்தியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் ஏற்கனவே இது சம்பந்தமா நீண்ட காலமா, குறிப்பா நரேந்திர தபோல்கர் மறைவுக்கு பிறகு AIPS ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க் மூலமா நாடு முழுவதும் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய கேம்பெயினாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அது ஒரு பெரிய கேம்பெயினா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம சயின்ஸ் ஃபார் அறிவியல் பிரச்சார உபக்குழு சார்பா ஒரு கள ஆய்வு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட என்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு மக்கள் கிட்ட அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு 20 கேள்விகளை தொகுத்து
கள ஆய்வு நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த ஆய்வுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 பேருக்கு மேல பதில் சொல்லியிருக்காங்க. அதை தொகுத்து நாம வந்து வெளியிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய கூட்டங்கள். அப்போ இத ஒட்டி வந்து ஒரு உங்களோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கங்க, ஆடியோல பேசுங்க. ஓகே ஓகே. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. அது 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்காக சந்திக்கும் போது, அப்போ இந்த மூட நம்பிக்கை சார்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முன்னெடுத்த அந்த கலப்பணி, இந்த கள ஆய்வு சம்பந்தமாலாம் அவரோட விவாதம் பண்ணோம். அப்போ அவர் கர்நாடகால, மகாராஷ்டிரால இங்கெல்லாம் வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அரசியல் ரீதியான சில சிக்கல்கள்லாம் அவர் வந்து பேசினாரு. குறிப்பா கர்நாடகால வந்து ஆட்சியை போச்சு காங்கிரஸ்க்குங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சில தகவல் எல்லாம் சொன்னாரு. அப்போ இது தமிழ்நாட்டுல கொண்டு வருவது சம்பந்தமா அதுல இருக்க சிரமங்களையும் அவரே வந்து சில விவாதங்கள், சில விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அது ஒரு உடனடியா இப்ப அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஒரு பெண் வந்து மாதவிடாய் நேரத்துல எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு அவங்க தடை ஓரமா உட்கார்ந்து எழுதுனப்போ அது ஒரு விவாதமா மாறின உடனே அது சம்பந்தமா ஒரு சட்டமன்றத்துல இப்ப ஆசிரியர்கள் மத்தியிலேயே சில மூடநம்பிக்கைகள் இன்னும் வந்து இருக்குங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல இருந்து அவர் பேசினாராங்கிறது ஒரு கேள்வியா எனக்கு இருக்கு. இல்ல இந்த சயின்ஸ் ஃபாரம் ஏற்கனவே சந்திச்ச இந்த கலந்துரையாடல அவர் பேசுறாருன்னு ஒரு கேள்வியா இருக்கு. எதுவும் ஆனா அவர் வந்து பேசுனது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே அது ஒரு கோரிக்கையா வச்சு அப்போ இந்த ஏற்கனவே நீண்ட காலமா அகில இந்திய அறிவியல் மக்கள் அறிவியல் கூட்டமைப்பினுடைய கோரிக்கையும் தமிழ்நாடு அறிவியல் கோரிக்கையும் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வரணுங்கிறத ஒரு வெளியில ஒரு விவாதமா மாறினது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. அதை விட்டு இப்போ விஐடி விஸ்வநாதன் அவர்களும் முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மாநிலம், இதுல மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அவசியம் தேவைங்கிறத அவரும் வந்து முதல்வர் கலந்து கொண்ட விஷயத்துல பேசியிருக்காரு. முதல்வர் அதுக்கு பதில் உரையா வரும்போது பள்ளிகள்ல மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் பரப்பக்கூடாது, அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பரப்பணும்னு முதல்வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதில் அளித்திருக்கிறாருங்கிறத மகிழ்ச்சியா பார்த்தோம். ஆனா இன்னொரு என்ன வேதனை, இது சட்டமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது வந்து ஏன் வந்து தடையா இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து முற்போக்கு மாநிலம் சொல்ற நம்ம தமிழ்நாட்டில் தான் இன்னும் ஆணவ கொலைக்கு எதிரான சட்டமும் அதே மாதிரி மூடநம்பிக்கை ஒழிப்புக்கான சட்டமும் இன்னும் வந்து பெண்டிங்லயே போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அது ஒரு சட்டமா மாத்துறத வந்து ஒரு தயக்க காட்டுறாங்க. இப்ப அது ஏங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை அரசுக்கு வந்து ஒரு ஒரு அச்சம் இருக்கு அல்லது அரசுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு, தயக்கங்கள் இருக்குன்னா இதை வந்து ஒரு விவாதிக்கலாம். எதெல்லாம் மூட நம்பிக்கைக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத விவாதிச்சு அறிவியல் இயக்கம் மாதிரியான இயக்கங்களோட அல்லது வேறு சில அமைப்புகளோடு ஏன் திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம் போன்ற பல முற்போக்கு அமைப்புகள் அவங்களாலும் கூட வச்சு ஒரு குழு மாதிரி போட்டு விவாதிச்சு எதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பட்டியல் இல்லை. ஏன்னா பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சம்பவங்களை நம்ம கூட பிரிச்சு கூட பார்க்கலாம். பொதுவான மூட நம்பிக்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில தனி மனிதர்கள் கடைபிடிக்கிறது யாருமே பாதிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இடது கையால வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் கூட ஒரு மூட நம்பிக்கை தான். அப்படி வாங்கினா தப்பு கெட்டது அப்படின்னு நினைக்கிறது. இது பெரிய அளவுக்கு உடனடி பாதிப்பு இல்லை. ஆனா இது காலங்காலமா இது ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை தான். உடனடி பாதிப்புன்னு நாம வந்து பட்டியலிடுறது வந்து இந்த மாதிரி நரபலி, இந்த மாதிரி வந்து இதை வந்து செஞ்சீங்கன்னா இந்த பாவம் உங்களுக்கு போயிடும், இல்ல இதை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பட்டியலிடுற மூட நம்பிக்கைகள் வந்து உடனடியா வந்து தடுக்கப்பட வேண்டியது. இப்போ உடனடியாக தடுக்கப்பட வேண்டியதுக்கு நாம வந்து சட்டம்ங்கிறது அவசியம். ஏன் அப்படி சொல்றேன்னா கர்நாடகாவில் வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அமுலான பிறகு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குது. எங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து ஒரு மனிதனை வந்து கொக்கியில மாட்டி ஒரு சடங்கு செய்யற ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அமுலான பிறகு 2017 அப்புறம் அந்த அந்த சடங்கு நின்றுடுச்சு, மனிதர்களை மாற்ற சடங்கு நின்றுடுச்சு. ஆனா அதுக்கு பதில் பொம்மையை மாட்டிக்கினாங்க. அதாவது அவங்க அந்த இதுல இருந்து வெளியில வரல, ஆனா மனிதர்கள் அந்த கொடுமையை வந்து ஓரளவுக்கு அது தடுத்து நிறுத்தி இருக்கு. இப்ப இது மாதிரியான விஷயங்களை மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் மூலம் அமலாகிறது மூலமா நம்மளால வந்து பண்ண முடியும். இப்ப நான் இருக்கிற மாவட்டத்துலதான் திருத்தணியில தான் புதையல் கிடைக்கும்னு சொல்லி 2 குழந்தைகளை போயிட்டு வந்து திருத்தணி பள்ளிப்பட்டுல தான் புதைக்கிறதுக்கு. இப்ப இது மாதிரி மனிதர்களை வதைக்கிற விஷயங்களை உடனடியாக தடுப்பதற்கு
நமக்கு சட்டம் வேணும். இப்ப இதை பத்தி பேசுறவங்க, இதை பரப்புறவங்க எல்லாம் எந்த சட்ட அடிப்படையில் நம்ம கைது பண்றது? இப்ப அவங்க ஒரு இதைய நம்பிக்கை இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாதுன்னு இப்ப எப்படி சட்டமன்றத்துல ரகுபதியும் அப்பாவும் சொன்னாங்க, அது மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இது நம்பிக்கை இல்ல, மனிதர்களை வதைப்பதோ மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதோ இது நம்பிக்கைன்னு பார்க்க முடியாது, இது மனித உரிமை மீறல், அதனால இந்த சட்டப்படி இதை வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்மளால கொண்டு போக முடியும். அதனாலதான் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டங்கிறது அவசியம்னு நம்ம வந்து கருதுறோம். பீகார்ல வந்து இந்த சட்டம் அமலானுடைய வரலாறு வந்து 99ல இருந்தே ஆரம்பிக்குது. பீகார்ல வந்து சூனியக்காரிங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து அடிச்சு பொதுமக்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 7-8 வருஷத்துல ஒரு 1000 பேர் அது மாதிரி இறந்துருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சூனியக்காரி இந்த இந்த மாதிரியான இதெல்லாம் பழக்கம்லாம் இருக்கிறதுனாலதான் முதல்ல 99ல அப்படி ஒரு சட்டம் வந்ததாங்க. சூனியக்காரன் யாரையும் நினைச்சு யாரையும் தாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 99ல வந்த சட்டம் தான். அதுதான் அப்படி குறிப்பா ஒரிசா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் இந்த சட்டம் அமலாச்சு. அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விரிவான வெர்ஷன் தான் வந்து மகாராஷ்டிரால வந்தது. மகாராஷ்டிரால வந்த சட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க வந்து நரபலியை தடுக்கிறது, சூனியங்கு வைக்கிறத தடுக்கிறது, இந்த மாதிரி பொருளாதார மனித உயிர்கள் இழப்புகள் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு சம்பந்தமா தான் அவர் வந்து போராடினார். அது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். அவர் வந்து நரேந்திர தபோல்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் படிச்ச வரலாறுல நிறைய சீர்திருத்த தலைவர்களை பத்தி படிச்சிருக்கோம். ஆனா களத்துல இறங்கி ஒரு மருத்துவர் வந்து இவ்வளவு தைரியமா மக்களுடைய முழுக்க மக்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லா எதிர்ப்புகளையும் அதுக்காக மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு இந்துத்துவ அரசியல் போல வச்சிருக்கிற ஒரு மாநிலத்துல வந்து மிக தைரியமா இறங்கி களப்பணியில செஞ்சது வந்து நரேந்திர தபோல்கருடைய வரலாறு. அந்த சட்டம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணன்றதுக்கு அவர் எடுத்த முயற்சி தான் அவர் படுகொலை செய்யறதுக்கு காரணம், வேற எதுவுமே கிடையாது. அவர் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அந்த வலதுசாரிகளுக்கு, இந்துத்துவ அமைப்புகளுக்கு, அந்த மூட நம்பிக்கையை பரப்புறவங்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் அவர் கொல்லப்பட்டார். அந்த அப்போ எந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அது இருந்திருக்கும். அதனுடைய கண்டினியூஷன் தான் இவரு கல்பூர்கி 2017ல அவரும் இதே சட்டத்தை வலியுறுத்தி தான் வந்து நரேந்திர தபோல்கர் மறைவு கூட்டங்கள்ல இதே சட்டங்கள் வலியுறுத்தி தொடர்ந்து பேசிட்டாரு. அதனாலதான் அவரும் கொல்லப்பட்டார். அப்போ இதனுடைய அவசியம் இப்ப எந்த அளவுக்கு சனாதன எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, பல விஷயங்கள் முற்போக்கு பேசுற நம்ம தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு தெரியாம, சிலது ரெக்கார்ட் ஆகுது, சிலது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இது ஒரு 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 பெரிய ஒரு ஆய்வு நடத்தி அல்லது ஒரு பெரிய ஒரு குழு அமைச்சு இது சம்பந்தமான ஒரு முழு அறிக்கையோட நாம வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அவசர தேவையா வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பார்க்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்ப நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி இதுல அதிகமா பாதிக்கப்படுறது குழந்தைகள், பெண்கள் தான். அது நீங்க யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தா இந்த லிஸ்ட்ல இவங்களாதான் வருவாங்க. அப்போ நாம உடனடியா இதுக்கு மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியுது. அதே மாதிரி ஏற்கனவே சில சட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ கயிறு போட்டுட்டு வர்றது, அது சாமி கயிறு, அப்புறம் அது ஜாதி கயிறு பிரச்சனை, இதெல்லாம் பள்ளிகள்ல நம்ம தடுத்துருக்கோம். அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை, இதெல்லாம் பள்ளிகள்ல இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் கூட ஒரு இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரது மூலமா இந்த கைடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். பள்ளிகள்ல வந்து எந்த மாதிரியான மூடநம்பிக்கைகள் அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ வெறும் கடவுள் சார்ந்து மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிப்புகளை சக மனிதர்கள் மீது ஒரு ஒரு பாரபட்சம் காட்டுறதோ, இல்ல சமூக மனிதர்கள் மீது தாக்கப்படுவதோ, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து பயன்படும் அப்படிங்கிறத இந்த ஆங்கிள் இருந்து நாம வந்து இதை வலியுறுத்தணுங்கிறத கேட்டுக்கிறேன். இது என்னுடைய முதல் கட்ட இதுவாக. ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. சரிங்க. கேள்விதான் வந்து அமைச்சர் சொன்ன கேள்விதான். ஒரு நம்பிக்கை இன்னொருத்தருக்கு மூட நம்பிக்கையா இருக்கும், ஒருத்தரோட மூட நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றப்ப இதை நம்ம விளக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்ல. அப்ப நம்ம எதை நம்பிக்கை எதை மூட நம்பிக்கைன்னு ஒரு விளக்க கொடுக்கணும்னா அதை கண்டிப்பா ஒரு பெரிய உரையாடல் நடத்தணும். அந்த உரையாடல் நடத்துறதுக்கு வந்து கண்டிப்பா நிறைய முற்போக்கு இயக்கங்களையும் ஆன்மீகத்துல ஊறி போன இயக்கங்கள் கூட நமக்கு ஒரு சேர்ந்து உரையாடல் நடத்த வேண்டியிருக்குமா அப்படின்ற கேள்விதான் என்னோட கேள்வி. மோசஸ் சொல்லலாம் அல்லது பொதுவா இல்ல, இது சம்பந்தமா ஏற்கனவே இந்த கட்டுரையிலேயே ஒரு குறிப்பிட்டிருக்கோம். அதாவது கடவுள் நம்பிக்கை யாரையுமே பாதிக்காத வகையில், யாரையும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத வகையில், குறிப்பா வந்து தாக்குதல், உடல் ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத வகையில் இருக்கிற அவங்க மட்டுமே இது பண்ற விஷயங்கள் எல்லாமே கடவுள் நம்பிக்கை இதுல வந்துடும். அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனா
ஒரு சமூக பதற்றம் அல்லது ஒரு தனி மனித தாக்குதல் அல்லது ஒரு 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 பலி விஷயங்கள், ஒரு ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, சக மனிதர்கள் மீதான பாரபட்சமான நடவடிக்கை, நம்பிக்கையின் பெயரால் இப்படி வரும்போது நாம வந்து அதை வந்து கண்டிப்பா மூட நம்பிக்கைங்கிற இதுக்குள்ளதான் கொண்டு வரணும். இப்போ திருப்பரங்குன்றத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு கோயில் இல்ல இன்னொரு இது வந்து வரக்கூடாது, இது எங்களுடைய நம்பிக்கை, இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து நாம வந்து தவிர்க்கலாம். இப்போ கடவுள் வழிபாடுங்கிறது வேற, இந்த இதுங்கிறது வேற, இது ரெண்டுமே பிரிச்சு பாத்துக்கலாம் இந்த மாதிரி. அதாவது எனக்கு பேராசிரியர் முருகன் தோழருடைய அந்த வார்த்தை இங்க எடுத்துலாம் நினைக்கிறேன். மெட்டீரியலிஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க விஞ்ஞானிகள், ஆனா அவங்க வந்து தான் துறையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட கடவுள் நம்பிக்கை வந்துட்டு போவாங்க. இப்ப அந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கை ஒழிப்புக்கும் மூட நம்பிக்கை ஒழிப்பு சார்ந்து பேசுற கடவுள் நம்பிக்கையாளர்கள் உள்ளார இணைந்து அது ஒரு உரையாடலா நடத்துறது மூலம் அந்த பார்வையை வந்து விரிவுபடுத்த முடியுமா அப்படின்றது எனக்கு இன்னொரு கேள்வி. இது தெரிஞ்சாலும் பதில் சொல்லுங்க. சேது, மோசஸ் அல்லது குமரேசத்தோட இதுல குறிப்பா என்னன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் இப்ப பிஹெச்டி, இப்ப நானும் பிஹெச்டி படிக்கும்போது என்னோட பிஹெச்டி படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் உளவியல்ல படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அவங்க என்னன்னா அறிவியல் ரீதியா யோசிப்பாங்க, அறிவியல் ரீதியா பேசுவாங்க, ஆனா வீட்டுக்கு போனா அறிவியல் ரீதியான ஒரு மனப்பான்மையிலிருந்து மாறிதான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா சூழ்நிலை அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் பேராசிரியர்கிட்ட இருந்து. நம்ம விவாதம் பண்ணும்போது என் சூழ்நிலை நண்பா, இந்த சூழ்நிலையை மாற முடியாது, வீட்டுக்காக நான் மாற வேண்டியிருக்குது, குடும்பத்துக்காக மாற வேண்டியிருக்கு, இதுதான் இன்னைக்கு அடிப்படையான ஒரு தீர்வு. அது ஒரு அங்க விவாதம் செய்யப்படுவதே இல்லை. குடும்பங்களில் தன்னுடைய சார்ந்த நபர்கள் இடத்துல தான் பணியாற்றுகிற இடங்கள்ல இந்த மூடநம்பிக்கையான ஒரு விவாதம் நடைபெறுவதே இல்லை. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே நான் சொன்ன பாருங்க, அந்த பயம், பதட்டம், வேற எங்கன்னா நடக்கிறத வச்சு நம்ம வீட்லயும் நடந்துருமோன்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த விஷயத்திலேயே நிறைய பேர் பின்வாங்குறாங்க இந்த கருத்துக்களை முன்வைக்க. தேவையான விழிப்புணர்வை நம்மை போன்ற முற்போக்கு இயக்கங்கள் கண்டிப்பா நடத்த வேண்டியிருக்கு. குறிப்பா படித்த மக்கள்கிட்டே நடத்த வேண்டியிருக்கிறது, விவாதிக்க வேண்டியிருக்கிறது இதுக்கான விஷயங்கள் என்னன்றது. அதுதான் இந்த விஷயம். ஓகே. பாண்டிச்சேரியின் ஒரு தொடர் வந்து ஒரு கேள்வி போட்டிருக்கிறாங்க, சட்டத்தால் மட்டும் மூட நம்பிக்கை ஒழித்திட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுதான் சட்டம் என்பது. இப்ப நம்ம ஒரு மோசஸ் சொன்னார் இல்லையா, ஒரு கொக்கி இது பண்றாங்க, நரபலி கொடுக்குறாங்க. இப்ப அங்க போயிட்டு தடுப்பு சட்டம் என்னன்னா கேட்கலாம். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து மாதவிடாய் காலத்துல எக்ஸாம் எழுதும் போதே வெளியே உட்கார வச்சு, தனி அறையில உட்கார வச்சு எழுதி வச்சது. இது சட்டமா இருந்தா இதெல்லாம் நம்ம நேரடியா கேட்கலாம், தடுக்கலாம் இல்லையா? அதுக்குதான் சட்டம். சட்டம் என்பது அந்த அமைப்பு சார்ந்த ஒரு செயல்பாடுகள் சார்ந்த ஒரு விளைவுகளை தடுப்பதற்கு குறிப்பா சட்டங்கள் கண்டிப்பாக தேவை என்பதற்கு இது ரொம்ப முக்கியம். கேள்விக்கு வந்து முருகன் தொடர்ந்து கேட்கிறேன். முருகன் தொடர், பேராசிரியர் தொடர், நீங்க இதப்ப எப்படி பாக்குறீங்க தொடர்? இல்ல பல காரணங்கள் ஏற்கனவே அவங்களே சொல்லிட்டாங்க. நான் ஆனாலும் இன்னைக்கு சமீப காலத்துல இப்ப நான் வேற ஒரு காரணத்துக்காக இந்த சட்டம் தேவைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா, எதையும் நம்ம அறிவியலுக்கு புறம்பான சில கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் எதேனும் அதுவும் சமயம் சம்பாதமாக பேசப்பட்டால் உடனேயே எங்கள் மனது புண்படுகிறது அப்படின்னு ஒரு கோஷ்டி கிளம்பிடுறாங்க. சரியா கோஷ்டி வர்றது பெரிய விஷயம்னா அரசியல் ரீதியாக எல்லா காலத்திலும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா சமீப காலத்துல ஒரு பெரிய மாற்றம் பார்க்கிறோம். கோர்ட் வந்து இம்மிடியட்டாக அதுல இன்டர்வென்ஷன் பண்றாங்க. இன்டர்வென்ஷன் பண்ண போல பகுத்தறிவோட அவங்க ரியாக்ட் பண்ணாம பிற்போக்குத்தனமாக அவர்களை ஆதரிக்கிறாங்க. இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுவாமிநாதன் வந்து கடைசியாக இந்த பிராமணர்கள் சாப்பிட்ட இலையில உருளாமா கூடாதா இருந்தது. அன்ஹைஜீனிக்கு, சயின்டிபிக்கா இட்ஸ் அன்ஹைஜீனிக். அதே அவருக்கு மக்கள் மனதை புண்படுதுன்னு போயிடுறாரு. பார்க்க கேட்டா மக்கள் மனதை நீங்க புண்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. என்ன நான் சில சமயத்துல யோசிக்கிறது உண்டு. இப்ப கருணாநிதி அவர்கள் எழுதிய பராசக்தி சினிமா இன்றைக்கு எடுக்க முடியுமான்னு தெரியாது. இன்றைக்கு அந்த மாதிரி சினிமா எடுத்தால் கருணாநிதி ஜெயிலுக்குள்ளார போயிடுவாரு. அதுக்கு ஏன்னா சட்டம் அனுப்புறது யாரு, அப்ஜெக்ஷன் எல்லாரும் ரைஸ் பண்ணுவாங்க, ஆனா சட்டமே கருணாநிதி வெளியில இருந்தது. ஸோ இந்த மாதிரி சமயத்துல நமக்கு இந்த
இப்போ மூட நம்பிக்கைகளை பற்றி என்ன மூட நம்பிக்கைகள் வேண்டுமா வேண்டாமா பற்றி பேசுவதற்கு கூட ஒரு சட்ட பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறேன். அதனாலேயே இந்த கட்டாயம் இது வேணும். இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு சட்டம் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த பார்வை மிக முக்கியம் நினைக்கிறேன். குமரசத்தோட உங்க கருத்து இருந்தா? இல்ல ரெண்டு பேரும் சிறப்பான விளக்கங்கள் கிடைச்சது. வேற கேள்விகள் வரும். கமலேஷ் தோழர் கேள்வி கேளுங்க. தோழர்கள் மற்றவங்க கேள்வி இருந்தா கையை எடுத்துன்னு அடைக்கிறது ஈஸியா இருக்கும். கேளுங்க கமலேஷ். சரி தோழர். மோசஸ் தோழருக்கு என்னோட கேள்வி. தோழர், இப்போ இந்த சட்டம் கொண்டு வர மூலியமா நம்ம வந்து சூடோ சயின்ஸ் கருத்துக்கள் பரப்புறவங்களையும் நம்மளால குறைக்க முடியுமா? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து பொருளாதார ரீதியா சிக்கல் உலகம் ஃபுல்லா வரும்போது இந்த மூட நம்பிக்கை வந்து அதிகமாகுதா, இல்ல பர்டிகுலரா இந்தியாவுக்கே இருக்க ஒரு ஸ்பெசிபிக்கான குணமா அது? அதான் ரெண்டு கேள்வி தோழர். உலகம் முழுவதுமே மூடநம்பிக்கைகள் வந்து அதிகமா தான் இருக்கு. அமெரிக்கால கூட பயங்கரமான மூடநம்பிக்கைகள்லாம் இருக்கு. உலகத்திலேயே அதிகமான மூடநம்பிக்கைகள் நிறைந்த நாடு இந்தியாங்கிற ஒரு பட்டியல் வந்து ஒரு இணையதளத்துல இருந்தது. அது எந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சிகள்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. அதனால உலக அளவுல இருக்கிற பொதுவான விஷயம் மூடநம்பிக்கைங்கிறது எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. இந்தியாவுக்கு மட்டும் பிரத்யேகமானது இல்லை, எல்லா நாடுகளுமே இருக்கிறது தான். அதே மாதிரி சட்டம் மூலம் அந்த அந்த பரப்புறவங்களை தண்டிப்பதற்காகத்தான் சட்டமே கொண்டு வர சொல்லும். வெறுமனே அதை தடை செஞ்சுட்டு அவங்கள பேச்சுவார்த்தை மூலம் வழி அனுப்பி வைக்கிறது இல்ல. அப்படி திட்டமிட்டு பரப்புறவங்களை வந்து தண்டிக்கணுங்கிறது தான். முருகன் சார் சொன்ன பாயிண்ட்டும் ரொம்ப கரெக்ட். இந்த சூழல்ல இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் சொன்ன சனாதன எதிர்ப்பெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்போ இந்த சட்டம் குறித்து வரும்போது வந்து சபாநாயகரே புரிதல் இல்லாம இந்த பகடியா சிரிக்கிற போக்குதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சோ அதனால இந்த சட்டத்துடைய தேவையை இன்னும் அழுத்தமா நம்ம பேச வேண்டிய சூழல்ல இருக்கோங்கிறத நான் இன்னும் ஒரு இதுல கேக்குறேன். அறிவியலை பரப்புவதற்கு இந்த சட்டம் பாதுகாப்பு தேவைன்னு நினைக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அறிவியலை பரப்புறப்ப இப்ப முருகன் தோட சொன்ன மாதிரி நான் அறிவியல் கருத்து சொல்ல போய் எனக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லிட்டு என் மேல வந்து ஒரு திருப்பூடுதல் தன்மை ஏற்படும்ல. அப்ப அதுக்கு பாதுகாப்பே மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் தான் அறிவியலை பரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? மோசஸ் சேது என்கிட்டதான் கேள்வி. ஆமா எல்லாத்தையும் கரெக்ட் தான். அறிவியலை பரப்புறதுக்குமே இது பயன்படும். நம்ம ஆர்டிகல் 51H வந்து இன்னும் கூட வலிமையா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லா பாட புத்தகங்களையும் அது கண்டிப்பா எப்படி வந்து தீண்டாமை ஒழிப்பாவ செயலுங்கிறதுலாம் எப்படி மேண்டேட்டரியா இடம்பெறுமோ, ஆர்டிகல் 51AH வந்து தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்துல எல்லா புத்தகத்துல இடம்பெற சொல்லி நம்ம ஒரு கோரிக்கையே கூட வைக்கலாம். அதை திரும்ப நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. உண்மை. அதாவது இன்னைக்கு மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டம் அறிவியல் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு அணிகலனா இருக்கும்ன்றது உண்மையான ஒரு கருத்து தான். ஏன்னா இன்னைக்கு தகவல் கொடுக்கும் போதே மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாரு. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன நிகழ்ச்சியில மதிவதனி பேசும்போது அது அடிக்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து ஏந்து வர்றாரு. அர்ஜுன் சிங் மாதிரியான ஆட்கள்லாம், அர்ஜுன் சம்பத்தா அது மாதிரி ஆள்லாம் வர்றாங்க. அப்போ இது மாதிரி ஒரு கருத்துக்களை ஒரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுல கருத்துரிமை இருக்கிற நாட்டிலே கூட தன்னுடைய சொந்த கருத்துக்களை அல்லது மக்கள் கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. இந்த சட்டம் போன்ற சட்டங்கள் வரும்போது இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாகவும் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கு பயன்படுன்றதுதான் உண்மை. நன்றி. குமரசுந்தர் உங்க தகவல். இதுதான் சொன்ன கருத்துக்கள் அதில் புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது அந்த சட்டம் வந்து ஒரு பக்கம் இந்த மூட நம்பிக்கைகளை பரப்புகிறவர்களை, அதாவது அதனால பலியாகிறவங்க அது ஒரு பக்கம், அதை அவர்கள் வந்து தடுக்கிறதாக இருக்கணும், தடுத்து காப்பாற்றுவதாக இருக்கணும். இது பரப்புவர்களுக்கு உரிய தண்டனை கொடுப்பதாக தொடர்ந்து அவங்க அதை செய்ய முடியாது அப்படின்னு நிலைமை ஏற்படுத்துவதாக இருக்கணும். குறிப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப அண்மையில ஒரு செய்தி வந்தீங்களாம் கூட பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஒரு திருமணமாகாத பெண், அவருக்கு ஏதோ சில சடங்குகளை செஞ்சுட்டா சரியா போன்னு சொல்லி ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு குழி இதுக்குன்னே நிரந்தரமா வெட்டி வச்சிருக்காரு. அதுக்குள்ள இறக்கி
அந்த பூஜையை செய்யணும்னு சொல்ல அவங்க அந்த மக்களுக்கு நம்புறாங்க. உள்ள இறக்குனா உள்ள அவரு அவர் தன்னுடைய புத்தியை காட்டுறாரு. நல்ல வேளையா அதை கவனிச்சுட்டாங்க. அவன் அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டாங்க. அந்த ஆள் ஓடி போயிட்டார். இப்ப இதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சுத்தி இருந்தவங்க கூட அந்த பார்வை இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அதுல சாமியார் செய்யறதுக்கு நீ ஒத்துழைப்பா இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும், இந்த பொண்ணோட கதி என்ன ஆகிருக்கும். அப்ப அந்த நேரத்துல அந்த பொண்ணை காப்பாற்றுவதற்கும் அந்த சாமியாரா இருந்து சாமியார்னு சொல்லிட்டு இருந்தவனை பிடிச்சு உள்ள வைக்கிறதுக்குமான சட்டமாக அது இருக்கணும். அதே நேரத்துல இதை நான் அந்த இடத்துல இப்ப கடை தோழர் சொன்னது அந்த இதோட இணைச்சு நான் சொல்றேன். இப்ப அதை அங்க போய் இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுன்னு நான் பேசுறதுக்கு, நீங்க பேசுறதுக்கு யார் இந்த இதில் மீது அக்கறை உள்ள சமூக அக்கறை உள்ள யார் வேணாலும் போய் பேசுறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அதற்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இதெல்லாம் கூட சட்டத்துல கொண்டு வர முடியும். ஆனா இப்ப நீங்க தொடக்கத்துல எல்லாருமே சொன்னாங்க, குறிப்பா மோசஸ் பேசுறப்ப சொன்னாங்க, இது இப்ப நாமளே உடனே செய்யணுங்கிற சொல்லிட முடியாது. ஒரு விரிந்த விவாதத்திற்கு முதல்ல அதற்கான வலிமையும் பொருளாதார பலமும் சட்டப்படி செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதால் அவர்களே அப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு கலந்துரையாடல் நடத்திட்டு நாளைக்கே சட்டம் கொண்டு வாங்க நம்ம சொல்லலை. ஆனா கலந்துரையாடல் நடத்துங்க, அந்த கருத்துக்களை பூரா சுற்றுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோரிக்கை வைக்கலாம். அதற்கு ஒரு முன்முயற்சியாக இப்ப எனக்கு ஒரு சவுண்ட் திங்கிங்கிற மாதிரி இப்ப இங்க பேசுகிற போது ஏற்படுகிற ஒரு சிந்தனை, அறிவியல் இயக்கமே கூட இது இப்ப நாம இந்த ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு சார்பாக இதன் மீதான ஒரு உரையாடல் நடத்துகிறோம். ஏன் தமிழ்நாடு அளவிலேயே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு விரிந்த நீங்க சொன்னீங்கல்ல, பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பல்வேறு நம்பிக்கைகள் கொண்டவர்கள், அவரெல்லாம் இணைச்சு ஒரு விரிந்த உரையாடலுக்கும் ஆலோசனைகளுக்குமா ஏற்பாடு செய்து அதுல நாம செய்ய சில பரிந்துரைகளை ஏற்கனவே சயின்ஸ் போறதுக்கு அந்த அனுபவம் இருக்கு. கல்வி சம்பந்தமா அறிவியல் இயக்கம் கொடுத்த ஆலோசனைகள் அரசுக்கு பயன்பட்டுருக்குல்ல, அது போல இதையும் செய்ய முடியும். அவங்க அது ஒரு முன்னுதாரணமா ஒரு முன்னுரையாக வச்சுக்குவாங்க. அப்ப அரசு அதை வச்சுட்டு அதை தொடர்ந்து இயக்கங்கள் வலியுறுத்துறதை பொறுத்து அவங்க அதை செய்வாங்கன்றது இருக்கு. கொடுத்தோன்னு அவங்க செஞ்சிட மாட்டாங்க. ஆனா இதை செய்வதற்கு மற்ற இயக்கங்களும் தங்களுடைய செயல் திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நான் கருதுறேன். இந்த நேரத்துல ஒரு தகவல் சேதே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேதே சொல்லிடுங்க. சேதே சொல்லுங்க. இதுதானே மூட நம்பிக்கை சட்ட சம்பந்தமானதானே? ஆமா ஆமா நண்பர்களே, தோழர் குமரேஷ் தோழர் குறிப்பிட்ட மாதிரி நம்ம கடந்த 5 ஆண்டுகளாகவே நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்துக்கு கூட்டு இயக்கம் உட்படவே நம்ம நடத்தியிருக்கிறோம். அதுக்கான ஒரு ஆய்வுகளும் செய்திருக்கிறோம். அந்த ஆய்வு முடிவுகளை நம்ம முறையா வெளியிட்டு இருக்கிறோம் புத்தகமாகவும். அந்த அடிப்படையில இது சம்பந்தமா இப்போது விவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது மாநில அளவில் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கான முழு வீச்சு அளவுலயும் நம்ம ஒரு மாநிலம் தழுவிய ஒரு கூட்டு இயக்கம் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜூன் மாதத்துல அதுக்கான வேலைகளும் தமிழ்நாடு அறிவியலுக்கு செய்ய இருக்குதுன்றத ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. ராஜமாணியத்தோட நீ பேசுங்க. தோழர்களே, மிக அருமையான கலந்துரையாடல் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவது குறித்து நல்ல கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு உரையாடல் தான், கேள்விகள் தான் கேட்கணும் அவசியம் இல்லை, இது ஒரு கலந்துரையாடல் தான் என்பதை எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு, உடன்பாடுகள் நிறையவே இருக்கு. இப்போ குறிப்பாக என்ன சொன்னாலும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இன்றைக்கு இதை முன்னிறுத்தி உருவாக்கின இந்த செயல்பாடுகள் என்பது ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. அதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு நம்ம பாராட்டுது. ஒரு பொது வெளியில இன்னைக்கு மூடநம்பிக்கை சட்டம் வர வேண்டும் என்ற ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதுக்கு முன் முயற்சியாக எடுத்த டாக்டர் சேதுராமன், அதுபோன்று மோசஸ் போன்றவர்கள் இதை ஏன்னா நீண்ட நாட்களாக நம்ம எடுத்தாலும்
இப்ப இந்த கடந்த 2 வருடங்களாக தான் இது வந்து ஒரு முன்னெடுப்பாக எடுத்து செஞ்சிருக்க வந்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து மாநில சட்டமன்றத்துல வந்து பேசுபொருள் ஆக்கியது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில ஒரு சரசரப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க அம்சம். ஆனால் இது போதுமானதாக இல்லை. தோழர் குமரேசன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இது அறிவியல் இயக்கம் மட்டும் செய்து சாதித்து விட முடியாது. இது நிறைய அனுபவங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சோதிட கல்வி கொண்டு வரும்போது, வேதிக் அஸ்ட்ராலஜி கொண்டு வரும்போது அறிவியல் இயக்கம் மட்டும் அதை எடுத்து செய்யல, பல்வேறு அமைப்புகளை இணைத்து கொண்டு நம்ம செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக அதை தடுத்து நிறுத்த முடிந்தது. அப்ப இன்றைக்கு வந்து இது வந்து இடதுசாரி இயக்கங்கள், அது மாதிரி பகுத்தறிவு இயக்கங்கள், இவங்களெல்லாம் நம்ம வந்து இது ஒன்றிணைத்து செய்தால்தான் வெற்றிகரமாக செய்ய முடியும். நாம மட்டும் இதை செய்ய முடியாது. தொடர் குமரேசன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இதை முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்று தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வந்து இதை சிலது நம்ம சட்ட ரீதியாகவும் இதை வந்து நம்ம சட்ட ஆலோசகர்களோடு கலந்து இதை பேச வேண்டியது இருக்கு. ஏற்கனவே ஒரு இது மாதிரி ஒரு தயாரிப்பு கூட்டத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் அங்கே பங்கு பெற்றார். அதோட நம்ம பேசணும். அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாக இதற்கு தனியாக ஏன் தேவை அதான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு வந்து 2 குழந்தைகளை கொலை செய்திருக்காங்க. அவர்களுக்கு என்ன சட்டம் கிடைத்தது, என்ன தண்டனை கிடைத்தது, எவ்வளவு நாள் கிடைத்தது, எவ்வளவு தாமதமானது, இது குறித்துலாம் நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு வந்து உதவிகரமா இருக்கும். ஏன் அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்றான், அதான் இதுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, சட்டத்துல இந்த மாதிரி கொலை செய்வதற்கு இடம் இருக்கு, அப்படிங்கிற போது எதுக்கு தனியா சட்டம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்ப இதை வந்து அறிவியல் ரீதியாக இந்த சட்டம் கொண்டு போய் ஏன் என்று சட்ட ரீதியாகவும் நம்ம பண்ண வேண்டியது. குறிப்பா நீங்க பாருங்க, இன்னைக்கு நரேந்தர் தபோல்கர் கொலை செய்யப்பட்டார், கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டாங்க. யாருக்குமே இது வரைக்கும் தண்டனை கிடைக்கல. எடுத்துக்கிட்டே போகுது. அப்ப இதையெல்லாம் நம்ம முன்னிறுத்தோம். ஏன் வந்து மூடநம்பிக்கை சட்டம் நம்ம கேட்கிறோம், மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கேட்கிறோம் அப்படிங்கிற போது இப்ப வந்து இவங்க மேல இன்னும் கௌரி லங்கேஷ் இவங்க மேல எல்லாம் ஒண்ணுமே கொலை செய்யப்பட்டவர்கள் மீது எந்தவித தண்டனையும் கொடுக்க முடியல. அப்ப இதையெல்லாம் நம்ம ஏன் தேவை என்பதை இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய விவாதங்களை மக்கள் மத்தியில உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இதை நகர்த்த வேண்டியது இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த போலிச்சாமியார்கள் குறித்த அவர்கள் எப்படி பண்றாங்க அதை மக்களிடம் எடுத்து சென்றாலே, மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி செய்கின்றோம், அதுல எப்படி சாமியார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்ற அறிவியல் பின்னணியை நம்ம சொல்றோம். அப்ப இந்த போலிச்சாமியார்கள் குறித்ததை வந்து எடுத்து செல்லும் போது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்குது. அப்ப போலிச்சாமியார்களை ஹிட் அவுட் பண்றதுக்கு இது ஒரு இதை நம்ம கொண்டு செல்ல வேண்டியதுன்னு பார்க்குறோம். இப்போ ஈவன் சொல்ல போனா நம்ம வந்து மூடநம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப டிஃபைன் பண்ணி நிறைய எழுதியிருந்தார். நம்ம மோசஸ் கூட தீக்கதிரில் எழுதியிருந்தார். பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்படுகிறார்கள். நீங்க இதையெல்லாம் எடுக்கலாம். ஒன்றும் பெரிய கல் வியாபாரம் பண்றாங்க, நவரத்ன கல்னு சொல்லி அதுல இருக்கிற அறிவியல், இதை வந்து சின்ன சின்ன அறிவியலாக நூல்களாக நம்ம வெளியிடணும். முதல்ல அறிவியல் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில பெரிய அளவில் இன்னும் போய் சேரல. எந்த நவரத்ன கல்லும் சுயமாக ஒளி வீசாது என்பது ரொம்ப பேருக்கு தெரியல. அது ஒளியை பிரதிபலிக்கின்றது என்ப அந்த அறிவியலை நம்ம இன்னும் கொண்டு போய் சரியா சேர்க்கல. அன்றைக்கு வந்து இந்த மூடநம்பிக்கையா மோசஸ் குறிப்பிட்ட மாதிரி இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை பற்றி அசம்பிளியில விவாதம் வந்தோடனே முதல்வர் வந்து இப்ப வந்து அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை, மூடநம்பிக்கையில வளர்க்கிற கருத்துக்களை வந்து பேசக்கூடாது, அது தண்டனைக்குரியது என்று சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றிகரமா நம்ம எடுத்துக்கலாம். அவர் கூட்டம் வேற தண்டனைக்குரியது, நீ பேசக்கூடாது, வந்து நான் சீரியஸா எடுப்பேன். ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர்கள் கூட நிறைய பாடங்கள் நடத்தும் போது போலி அறிவியல், புனைவு அறிவியலை தான் கதை சொல்றாங்க. அப்ப அது வந்து இந்த ஒரு இந்த முதல்வரினுடைய இந்த அறிவிப்பை கூட கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பில்டப் பண்ண ஒரு பெரிய இயக்கமாக பல்வேறு அமைப்புகளை இணைத்து கொண்டு அதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிற தொழிற்சங்கங்கள், மாணவர் இயக்கங்கள், வாலிபர் இயக்கங்கள்,
மதுரையில இந்த மூட நம்பிய வேத ஜோதிடத்தை எதிர்ப்பதற்கு மாதர் சங்கம்லாம் வந்தாங்க. பப்ளிக் ஹியரிங் போட மாதர் சங்கம் வந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனநாயக அம்புகள் இடம் இருக்கும்போது அனைத்தையும் இணைத்து கொண்டு இதை இது தருணம், இதை விட்டுறக்கூடாது. பிடி கிடத்திருச்சு. இது வரைக்கும் அந்த ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நேரம் கடந்துட்டே இருக்குது. சுருக்கமா கடலூர் தனலட்சுமியோட நீங்க சுருக்கமா கேள்வி கேளுங்க. வணக்கம் தோழர், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய நாட்டுல பார்த்தோம்னா நம்ம மாநிலத்திலே 50ல இருந்து ஒரு 80% மூட நம்பிக்கையா இருக்கட்டும், மத நம்பிக்கையா இருக்கட்டும், எல்லாமே லிங்க்டு வித் கடவுள், சாமியோட லிங்க் பண்ணி தான் இருக்கு. அந்த சாமியோட லிங்க் பண்ணி இருக்கிறத எப்படி நம்ம மக்கள் மனதுல மாற்ற முடியும் அப்படிங்கறத நினைக்கிறீங்க எல்லாரும்? சரிங்க தொடர், இந்த கேள்வி நாங்க உள்வாங்கிக்கிறோம். நான் அடுத்தது இன்னொருத்தர் கேட்டோம். வாசிக்கத்தோட நீங்க சொல்ல வேண்டும், சொல்லுங்க. வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நானும் முன்னாடியே சாரும் சொல்லிட்டாரு, தோழியும் கேட்டாங்க. ஆழமான ஆன்மீக சொற்பொழிவுகள் மக்களை மூட நம்பிக்கைக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்களா? இதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் தோழர். நன்றி தோழர். முருகன் தோழர், உங்களுடைய இறுதி உரையா இந்த பதில சொல்லிட்டே அப்படின்னு பேராசிரியர் முருகன் தோழர். இறுதிக்கு வந்துட்டோம். சாதாரணமாக நான் பேசிய கடவுள் நம்பிக்கைங்கிறது பிலசாபிக்கலா அங்க ஐரோப்பால நடந்த விஷயங்களை பற்றி பேசினா, இந்தியாவில நிஜமாவே இன்றைக்கு இருக்கின்ற கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது ஏறக்குறைய பழைய பிரிமிட்டிவ் ரிலிஜன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிரிமிட்டிவ் ரிலிஜன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கோம். ஏறக்குறைய இன்றைக்கு இந்த தீ மிதிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பிரிமிட்டிவ் ரிலிஜியஸ் யூஸ். அந்த பிரிமிட்டிவ் ரிலிஜியஸ் வியூஸை அது எப்படி கவுண்டர் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட் தான். அதுப்பா கொஞ்சம் சவுண்ட் பிரச்சனைக்கு அதுக்கு கேம்பெயின் பண்றது, சொல்லி தர்றது மாமா நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அது நம்ம உணர்றதுப்பா. இப்ப மென்சஸ் பீரியட் வருது. முன்னாடி எல்லாம் மென்சஸ்னா விளக்கியே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மென்சஸ் வர்றதுன்னா தவறு இல்லை. அவர்களுக்கு டிவிலேயே அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்களே, மென்சஸ் பீரியட்ல வரவங்க வேலையெல்லாம் செய்யலாம், என்ன இருக்குன்னா அது மாதிரி ப்ரொக்ரெசிவா நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆக தேவைக்கு கட்டாயமாக இதெல்லாம் தடையாக இருக்கும் என்ற ஒரு நிலை வரப்போல அதெல்லாம் தனிப்படியாக குறையும் நிஜமாக இந்த காலப்போக்கி. அப்படிதான் நான் நினைக்கிறேன் நிஜமா. அது ultimately it is linked also with the material conditions of the society. And material conditions of the society கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆனால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறையும் தான் வருது. அப்பவும் நிஜமாகவே நம்மளுடைய லெகசின்னு ஒண்ணு இருக்குது. கடந்த காலத்துல இருந்து இன்னும் வந்து கொண்டு இருக்க லெகசி நாம் முழுமையாக இன்னும் முதலாளித்துவ சமுதாயத்தை நோக்கி இன்னும் ஒரு விஷயங்கள்ல சில விஷயங்கள் முதலாளித்துவ சமுதாயத்தை நோக்கி போயிட்டோம். ஃபியூடல் வேல்யூஸ் அல்லது ஃபியூடல் மைண்ட் செட் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதை செய்ய வேண்டியவர்களை செய்ய மறுக்கிறார்கள். ஐரோப்பால அதை செஞ்சுட்டாங்க நிஜமாக. ஐரோப்பாவில் யாரு செய்தது? ஃபியூடல் மைண்ட் செட்டுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் பூர்ஜுவாசி, கேபிட்டலிஸ்ட். ஆனால் இங்கு கேபிட்டலிஸ்ட் செய்ய மறுக்கின்றார். அதை தொட்டுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கணும். கேபிட்டலிஸ்ட் ஆதரவு இல்லாவிட்டால் இது நிச்சயமா போயிடும். கொஞ்சம் பிலசாபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கே போயிட்டேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் தேவைதானே. தத்துவார்த்த ரீதியான ஒரு மாறுபாடு இல்லாம எதுவும் நடந்துடாது இல்ல. நன்றி தொடர், நன்றி தொடர். உங்களோட இறுதி உரையா இதை எடுத்துக்கிறேன். நன்றிகள். சேது, நீங்க பதிவு பண்ணுங்க. சேது, இறுதி தகவலா பதிவு பண்ணுங்க. இப்ப நாம இந்த மூட நம்பிக்கைகள் அவங்க தனலட்சுமி கேட்டதும் வாசுகி மேம் நண்பர்கள் கேட்டதும் என்னன்னா, எல்லா இடத்துலயும் அந்த கேள்வி கேட்கணும். அதுதான் நம்ம அறிவியலுக்கு சொல்ற மாதிரி ஏன், எப்படி, எதற்கு என்ற ஒரு எங்கேயுமே ஒரு கேள்வி கேட்கும் போதும், அதே போல நம்பிக்கைகள்னா எது, மூட நம்பிக்கைகள்லாம் எதுன்றதை நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, உண்மை தன்மை, இந்த விஷயங்களுக்குள்ள ஒரு தெளிவில்லாதால் தான் இந்த பிரச்சனைகள் வருது.
அப்ப இதுக்கான ஒரு முழுமையான விளக்கங்களையும் விழிப்புணர்வையும் நாம் தொடர்ந்து கையாளும் போதுதான் இந்த பிரச்சனையை நம்ம வெளிவர முடியும். அதுக்கு இது ஒரு 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 புள்ளியாக அமையும் என்பது என்னோட கருத்து. நன்றி. நன்றி நன்றி. மோசஸ், உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. மோசஸ் பிரபு. கருத்து எதுவும் இல்லை, எல்லாருமே பதில் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வர்றதுக்கான அடுத்தடுத்த இதை வந்து நம்ம திட்டமிடணும். இது ஒரு பெரிய விவாதமா மாறி நிச்சயமா இந்த சட்டம் அமலாத வரையும் நம்ம தொடர்ந்து பாடணும். அவ்வளவுதான். நன்றி நன்றி. குமரேசன் தொடர்ந்து நீங்க பதிவு. அடிப்படையில இதுவே கூட மிகப்பெரிய இயக்கத்தோடு ஒரு பகுதியாக தான் இருக்க முடியுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் மக்களுடைய வாழ்நிலையை மாற்றுவதற்கான அந்த முயற்சிகள் என்ன, இவர்களை வந்து அறியாமையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் மீட்பதற்கான அந்த அடிப்படை நடவடிக்கை இல்ல. கொஞ்சம் கையில ஒரு 1000 ரூபாய் இருந்துனாக்கா நேற்றைய அச்சம் இல்லாம இருக்கிறாருல்ல இன்னைக்கு. என்ன, நாளைக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்க வைக்கிற, நான் சும்மா ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்ல சொல்றேன். என்ன, இப்படியான அடிப்படை முயற்சிகள் அரசு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசு எப்ப மேற்கொள்ளும்? இது மாபெரும் மக்கள் கோரிக்கையாக, பெருந்திரள் கோரிக்கையாக வருகிற போதுதான் இதெல்லாம். ஏன்னா இதற்காக நம்ம சோசியலிசம் வரட்டும்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது வரும்போது தானா நடக்கும்னு சொல்லிட்டு அதன் மேல பழிய போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த அரசுகளையே செய்ய வைக்க முடியும். ஏன்னா இவர்களுக்கும் அது, உங்களுக்கே அது தடையா இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கே இதெல்லாம் தடையா இருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கே தடையா இருக்குன்றத அவங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கிறது. இப்படியான பரந்த சிந்தனைகளோடு இந்த இயக்கத்தை நம்ம கொண்டு போகணும். நான் சொன்னது போல ராஜமாணிக்கம் கூட அதை அழகா அங்கீகரித்து சொன்னாங்க. இதற்கான பரந்துபட்ட இதுல ஒத்த கருத்துள்ள சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைத்து ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு, அரசுக்கான ஒரு கோரிக்கை அறிக்கையை உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சியை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தை மீண்டும் தெரிவிக்கிறேன். நன்றிகள் தொடர் அனைவருக்கும். அதாவது தகவலா இந்த இடத்த பேச வேண்டியது, மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் வந்து இவ்வளவு பெரிய நிகழ்வுக்கும் காரணம். இந்த நிகழ்வை எடுத்து போது அறிவியல் பார்வையில நம்ம அறிவியல் பார்வையும் கடவுள் நம்பிக்கை என்ற அந்த வேறுபடுத்தி ஒரு பார்க்க வேண்டிய பார்வையை வலிந்து சொல்ல வேண்டியிருக்குதுன்ற அந்த நோக்கம் வந்துச்சு. தலைப்பா நம்ம கொடுக்குற பொழுது இந்த பார்வையை பேராசிரியர் முருகன் தொடர் சொல்ற பொழுது இது நம்ம பேசிடுவோம். இதை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் சார்ந்து பேசினா இன்னும் அது சார்ந்த தெளிவு ஏற்படுன்றதுக்காக தான் பேசணும். அந்த வேளை பேராசிரியர் முருகன் தொடர் வந்து மிக அழகான்றதோட ஒரு தத்துவார்த்த ரீதியா அறிவியல் புரிதலோடைய ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கடவுள் நம்பிக்கைன்றத உள்வாங்கினவங்க அறிவியல் பார்வையோட ஒரு வேலையை செய்யற பொழுது அந்த இடத்த அவங்க மெட்டீரியலிஸ்டா அந்த ஒர்க்கை முடிச்சு அதுக்கான நேர்மையை செய்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தனியா பிரிஞ்சு வந்து அவங்களோட நம்பிக்கை இருந்துட்டு. ஆனா இவங்களையும் உள்ளடக்கி செயல்படுகிற பொழுதுதான் அறிவியல் மிகுந்த பரப்புக்கு போய் சேர்ந்தது அப்படின்ற அந்த வார்த்தையை பதிவு பண்ணி ஒரு மார்க்சிய பார்வையில அறிவியல் பார்வையில மார்க்சிய அறிவியலோட நம்ம விஞ்ஞானத்தை அணுகிற பொழுது இந்த பார்வை வருன்றதா அந்த ஒரு அழகா அந்த கட்டுரையில ஒரு எடுத்துரைச்சது. அந்த தகவலை பதிப்பிருந்தா அது மிக சிறப்பு. அந்த பார்வையில பயணப்படும் நம்ம. ஏன்னா ஒரு அறிவியல் பார்வை உள்ளவங்களை எல்லாமே கடவுள் நம்பிக்கை அற்றவங்கன்ற அந்த புரிதல் இல்லாம கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே அறிவியல் பார்வை இருக்குது. ஆனா அந்த அறிவியல் பார்வை தொடர்ச்சியாக பயணப்படுகிற பொழுது அவங்களும் ஒரு காலத்துல அந்த பார்வையிலிருந்து கடவுள் நம்பிக்கை பார்வையிலிருந்து விடுபடும். ஏன்னா அவங்க கண்டறிகிற அனைத்து விஷயங்களும் அதுக்கு எதிராக இருக்கிற பொழுது அந்த இடத்த வர முடியும். அந்த புள்ளியை நோக்கி பயணிக்கிற அந்த பகுதியை பதிவு பண்ணாரு. அந்த தகவல் தான் நம்ம இந்த உரையோட தகவலா சொல்றோம். மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்றதுக்கான ஒவ்வொரு பதிவையும் வந்து மோசஸ் பிரபு பதிவு பண்ற பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அந்த பிரச்சனை அடிப்படையில ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல தேர்வு எழுதுற பொழுது தான் தேர்வுக்கு தயாராகிற அந்த மனநில இருந்து அவளை பிரிச்சு வெளியே உட்கார வச்சு நீ இந்த காரணத்தால வெளியே உட்கார வைக்கிறன்ற அந்த பார்வை வருகிற பொழுது அப்ப அந்த சட்டம் ஏன் தேவை? அப்ப அந்த சட்டம் இருந்துச்சுன்னா அந்த தலைமை ஆசிரியர் யோசிச்சிருக்க முடியும், ஒரு ஆசிரியர் யோசிச்சிருக்க முடியும். ஏன்னா ஒரு பொதுமக்கள் பார்வையில சட்டம் என்ன செய்யும் தெரியாது. ஆனா ஒரு ஆசிரியரா தலைமை ஆசிரியர் இருக்கவங்க சட்டத்து பிரகாரம் அது தவறுனா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த வேணும்ன்றத அந்த பதிவு பண்றாரு. குமரேசன் தொடர் பதிவு பண்றப்ப இது எல்லாரும் உள்ளடக்கி ஒரு விவாதத்தை கொண்டு வர்ற பொழுது இன்னும் மூட நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கைன்றத அந்த புரிதலை வந்து வெகு மக்களுக்கு கடத்தி அதன் மூலம் இந்த சட்டத்தை உருவாக்குற பொழுது இன்னும்
நிறைய பரப்பு கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற அந்த தகவலை பதிவு பண்றாரு. சேதுராமன் தொடர் பதிவு பண்ற பொழுது தொடர்ச்சியா அறிவியல் இயக்கம் இதை நானே சொல்லிக்க முடியும். நாம மாவட்ட செயலராக அறிவியல் இயக்கத்துல முதல் பிரிவில் வந்த பொழுது என்னோட கிராம பகுதியில மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டத்திற்கான கையெழுத்து இயக்கம் நடத்தணும். அப்படி தொடர்ச்சியா இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க தொடர்ச்சியா நடத்திருக்கோம். சேதுராமன் மாயம் இல்ல மந்திரம் இல்ல அந்த ப்ரோக்ராமே வந்து எதெல்லாம் மூடநம்பிக்கைன்றத ரொம்ப வலியுறுத்தி பதிவு பண்ணுவாரு. அதை ஒரு கலோக்கியலான உரையாடல் மூலம் கொண்டு சேர்ப்பாரு. இதை நான் ஒரு மாயம் இல்ல மந்திரம் இல்ல சொல்றது மூலம் நான் அறிவியல் பார்வையில் கொண்டு சேர்க்கிறேன். அதே நேரத்துல மூடநம்பிக்கை எது நம்பிக்கைன்றது உன்னோட முடிஞ்சு போறது. நான் மூட நம்பிக்கைன்றது மற்றவங்களையும் சேர்த்து அவங்களையும் காயப்படுத்துற துன்பப்படுத்துற வேலை செய்கிறோம். அதனாலதான் நம்ம வெறுக்கிறோன்றத பதிவு பண்ணிட்டே இருப்பார். சோ அறிவியலுக்கும் தொடர்ச்சியா இவ்வளவு காலம் பண்ணிட்டு அந்த வேலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இவ்வாறு இந்த தலைப்புன்றது வந்து மிகுந்த பெரிய உரையாடல், மிக நீண்ட நேரத்துக்கு உரையாடக்கூடிய ஒரு தலைப்பு. ஆனா மிக சுருக்கமாக இந்த இடத்துல எந்த அளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கிறோம். இதே நேரத்துல உள்ளார இணைந்து கேள்விகளாக முன்வைத்து ராஜமாணிக்க தொடர் பேசி உரையாடலும், அல்லது கமலேஷ் பேசியதும், அல்லது தனலட்சுமி பேசியதும், வாசுகி தொடர் பேசியதும், இவரோட உரையாடலா நிகழ்வுல இணைந்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களாக சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணது, இவை எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உரையாடல் தான். இந்த உரையாடல் மட்டுமே மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஏன் தேவைன்றது வலியுறுத்துது. ஏன்னா மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அறிவியல் பரப்புதலுக்குன்னு பாதுகாப்பு, அது ஒரு கவசம். அதே நேரத்துல சாதாரண எளிய மக்களும் தங்களுடைய பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்களையும் அவங்களை மீண்டும் மீண்டும் அதில் அழுத்தி அவங்கள வளர்த்தெடுக்க விடாம தடுக்கிற அந்த வேலை செய்கிற அந்த மூட நம்பிக்கை நம்ம ஒழிக்கின்றதுக்கான சட்டம் தேவைன்ற அந்த கருதுகோளையும் முன்வச்சு இவ்வளவு பெரிய நீண்ட உரையாடல அவ்வாறான புரிதலை உருவாக்கும். நீங்களும் உரையாடுங்க, தொடர்ச்சியா உரையாடுகள் மூலம் ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதுறதுடைய நோக்கமே உரையாடலை கிளப்பி விடுறதுங்கிறதான. நாங்க 2 பேரும் எழுதின கட்டுரைகள் இந்த உரையாடல் கொண்டு வந்ததுங்கிறது ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. நன்றி, மகிழ்ச்சி. அந்த உரையாடல் ஆக்சுவலா அந்த கட்டுரைகள் தான் வந்து இந்த நிகழ்வு நடத்துறதுக்கே காரணமா இருந்தது. அந்த தகவலை சொல்லிக்கிறோம். மோசஸ் பிரபுவோட தீக்கதிர் கட்டுரையை பாக்குறோம், அடுத்த உடனே குமரேசத்தோடைய கட்டுரை வந்து இன்னொன்னு வருது. அப்ப இது வந்து இந்த நேரத்துல மிக முக்கியமான தகவலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. சட்டமன்றத்துல அதுக்கான உரையாடல் நடக்கிறதால தான் இது நடந்துச்சு. அப்ப டாக்டர் ஏழன் கொண்டு வந்த அந்த தகவலும் அதை உள்ளடக்கி இப்படி போறப்ப இந்த உரையாடல் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்திற்கு ஒரு துவக்க புள்ளி தான். தொடர்ச்சியா உரையாடுவோம். அவ்வாறான உரையாடலை வளர்த்திருப்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு புள்ளியா இருக்குன்றத அந்த தகவலை கூறிக்கொண்டு நிகழ்வு இணைந்து சிறப்பு செய்த அனைத்து தொடர்களுக்கும் மேலும் மிகப்பெரிய உரையாடல் நகர்த்துவதற்கு ஒரு புரிதலை தெளிவுபடுத்திய பேராசிரியர் முருகன் தொடருக்கும் மீண்டும் குமரேசன் தொடர், சேதுராமன் தொடர் மற்றும் மோசஸ் பிரபு தொடர் ஆகியோருக்கு நன்றிகள் கூறி விடைபெறுவது தமிழர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர்ச்சி உரையாடுவது தொடர். நன்றிகளே, அனைவருக்கும் நன்றி. நன்றிகள்.